Hi friends, welcome to Healthy Cooking Channel. இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு வேப்பம்பூ எப்படி சேகரிச்சு வைக்கலாம்ன்றத பார்க்கலாம். நான் வீடியோல காமிச்சிருக்க வேப்பம்பூ பாத்தீங்கன்னா நான் மரத்துல இருந்து ஸ்ட்ரைட்டா அப்படியே பறிச்சிட்டேன். பறிச்சு எடுத்துட்டு வந்து வெள்ளை துணி போட்டு வீட்ல நிழல்ல 7 நாள் வரைக்கும் காய வச்சிருந்தேன். காஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி நல்லா கிறிஸ்பியா வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ் வந்தா நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சோம் அப்படினா ஷெல்ஃப் லைஃப் நல்லா இருக்கும். நல்லா கிறிஸ்பியா காஞ்சணும். இந்த வேப்பம்பூ பாத்தீங்கன்னா நல்லா ஒரு கண்ணாடி பாட்டில்ல போட்டு ஸ்டோர் பண்ணோம் அப்படினா 2 வருஷம் வரைக்கும் எதுவுமே ஆகாது. லைட்டா கலர் மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். எதுவுமே ஆகாது. நல்ல கிறிஸ்பியானது வாட்டி எடுத்து இந்த மாதிரி பாட்டில்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப நாள் இருக்கு அப்படினா இன்னும் ஒரு நாள் இடையில வேணா லைட்டா எடுத்து லைட்டா இளம் வெயில்ல எடுத்து வச்சீங்க அப்படினா ஒண்ணுமே ஆகாது. வேப்பம்பூல பாத்தீங்கன்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. இப்போ சீசன்ல கிடைக்கும்போதே இந்த மாதிரி எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படினா நம்ம 2 வருஷம் வரைக்கும் கூட யூஸ் பண்ணலாம். வேப்பம்பூ துவையல் செய்யலாம், வேப்பம்பூ புளிக்குழம்பு செய்யலாம், வேப்பம்பூ ரசம் செய்யலாம். இந்த மாதிரி நிறைய ரெசிபி இருக்கு. நம்ம அப்கமிங் வீடியோல நான் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்றேன். இப்போ சீசன்ல வேப்பம்பூ கிடைச்சது அப்படினா கண்டிப்பா வாங்கி இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ எல்லாத்துக்குமே கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். Thanks for watching.